ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பெருசாக வியூஸ் ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே சமயம் யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ, பட் வியூஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியேட்டராக இருக்கட்டும், எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு அப்டேட் அண்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு அப்டேட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் ரேஞ்ச், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து இருந்தால் தான் இந்த ரிப்போர்ட் வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா சொல்கிறேன். அதாவது இந்த நாட் எனஃப் டேட்டா டு ஷோ திஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். சில விஷயங்கள் நம்ம செக் பண்ணும்போது YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணும். யூடியூப் ஸ்டுடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூவில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. சில ஃபீச்சர் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆப்ஷனே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்தில் இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதர் வீடியோஸ் தட் யுவர் ஆடியன்ஸ் வாட்ச்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய நிறைய வியூவர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் அனதர் சேனல்ஸில் என்னென்ன வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணாமல் தான் இருந்தது. சைடில் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல, இல்லை அப்லோட் பண்ணாலும் கூட பெருசாக வியூஸ் ரேஞ்ச் வரல, லைக் ஒரு அளவுக்கு ஆடியன்ஸ் ரேஞ்ச் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்கலாம். அதாவது இந்த நாட் எனஃப் டேட்டா டு ஷோ திஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணலாம். மற்றபடி அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து சால்வ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீச்சரான, அதாவது அதர் வீடியோஸ் தட் யுவர் ஆடியன்ஸ் வாட்ச்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக உங்களுடைய சேனலில் வீடியோஸ் வந்து கொஞ்சமாவது இருந்தாகணும், அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் வீடியோஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, இல்லைனா வீடியோஸ் சுத்தமாக இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாது. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் இந்த ஃபீச்சர் வந்து ஷோ பண்ண மாட்டேங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வர்றது பர்டிகுலராக இப்போதைக்கு இந்த ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹோப் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சருக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஏன்னா அந்த டேட்டா கம்மியாக இருந்தாலுமே அதுல இருந்தாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஷோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸ்டார்டிங் டேத்தில். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பே இப்போ வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து அந்த சேனல்ஸ் என்னென்ன வாட்ச் பண்ணுறாங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனாக இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் எந்தெந்த நேரத்தில் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க யூடியூப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து வந்தால் நல்லா தான் இருக்கும். நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வியூஸ் ரேஞ்ச் இல்லைனாலும் அந்த கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படி ரெகுலராக வந்து அவங்க வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மூலியமா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரே ஃபீச்சரில் தான் கொண்டு வந்தாங்க. பட் இந்த அப்டேட்டை மேஜராக அவங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் கைஸ். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்னும் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே ஃபில்டர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன், ஷார்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ஆப்ஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து என்னென்ன வாட்ச் பண்ணுறாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதர் வீடியோஸ் தட் யுவர் ஆடியன்ஸ் வாட்ச்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து ஷார்ட்ஸ் அதுக்கடுத்து லைவ் நார்மல் வீடியோஸ் இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் வந்து நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷனும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு அப்டேட் வந்த உடனே அதை பற்றின டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மோர் அப்டேட்ஸ் இதில் ஏதாவது வந்தது லைக் இன்னொரு வேறு ஏதாவது ஃபீச்சருக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, லைக் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு டேட்டா தேவையில்லை, ஓரளவுக்கு டேட்டா இருந்தால் கூட உங்களுக்கும் கூட இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. எனக்கும் நிறைய டைம் தோணி இருக்குங்க இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இஷ்யூ இதுதான். ஸோ அதை பார்த்தாலே நமக்கு வந்து எதுக்கு தான் இது ஷோ பண்ணுது, இந்த ஆப்ஷனே இல்லாமல் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. பட் YT ஸ்டுடியோ ஆப்பில் தேவையில்லாமல் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து நமக்கு டேட்டா வந்து எனஃபா இல்லை, அதனால வந்து ஷோ பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டாக இது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வி மற்றும் சந்தேகம் ஏதாட்டுனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லை கடல் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மண்ணில் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.